இன்றைக்கு கூட பள்ளி மாணவர்களை இட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரியா? தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் என்கிற என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொள்ளுங்கள், யூடியூப்பாக இருக்கிறது கேட்டுக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக போராட்ட களத்தில் இன்று கேள்வி கேட்கிற இடத்தில் தான் வேல்முருகனும் இருந்திருக்கிறான். இன்றைய 15 ஆண்டுகள் வரலாற்றில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் சமரசமின்றி போராட்ட களத்தில் இருந்திருக்கிறது. இந்த தேன்கனி கோட்டையிலிருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு 100 பேர் வர்றதுக்கு செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு பேருந்துக்கு 70,000 ரூபாய். அது வர்ற 60 பேருக்கு சாப்பாடு, 3 வேளை கட்டி சோறு கட்டணும். இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு இங்கு அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கொண்டார்களே தவிர எந்த ரசிகர்களும் கலங்காரவில்லை, எந்த கதாநாயகனும் கலங்காரவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பலருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவர்களை இட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரியா? தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் என்கிற என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொள்ளுங்கள், யூடியூப்பாக இருக்கிறது கேட்டுக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்வில் எங்கு தொடங்குகிறது? 1970களில் பிறந்த வேல்முருகன் 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி பருவத்தில் என் முன்னோர்கள் முன்னேற்றியர்கள் நாட்டுடைய மிக முக்கிய அசைக்க முடியாத அரசியலாளர்களாக இருந்தார். எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் 2ஆம் 3ஆம் இடத்தில் இருந்த பண்டூட்டியாருடைய சொந்த உறவினர், ஒரே கிராமம், என்னுடைய சித்தப்பாமலை. அவர் அமைச்சராக இருந்து கார்களிலே வருவதை பார்த்து அவர் மடியில் அமர்ந்து அரசியல் பயின்று அன்றைக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அந்த பள்ளியை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்ற ஒரு மாணவனாக இருந்து பள்ளியை சுத்தம் செய்வதிலிருந்து கரும்பலையிலே கோவக்காவை கொண்டு வந்து தீர்த்துவதிலிருந்து அந்த 100 மாணவர்களுக்கு தண்ணீர் வைத்து வகுப்பறையை சுத்தம் செய்து அவர்களை வரிசை கட்டி அமர வைப்பதிலிருந்து ஒழுக்க சீராக உருவானவர்களுடைய அரசியல் வரலாறு கடந்த 1980களில் இருந்து ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு பள்ளியை எப்படி நிர்வகிக்க வேண்டும், ஆசிரியர் வராதபோது அந்த மாணவர்களை எப்படி தலைமை பண்பு நடத்த வேண்டும், ஆசிரியர் வருவதற்கு முன்பு 9:30 மணிக்கு தேசிய கொடி எப்படி ஏற்ற வேண்டும் என்பதில் தொடங்குகிறது எனது அரசியல் வாழ்வு. அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளியாக நான் அரசு உயர்நிலை பள்ளி புள்ளஞ்சாவடிக்கு போகிறேன். 6ஆம் வகுப்பு போன உடனே என் போராட்ட வாழ்வு தொடங்குது. மறுபடி அங்கங்க வகுப்பறைகள் அதிகம் இல்ல. இந்த வாசகரணி டீச்சர்லாம் ஒன்னா உட்காந்துக்கிட்டு சரியா வகுப்பறைக்கு வந்து பாடம் எடுக்க மறுக்கிறாங்க. 6ஆவது படிக்கிற பையன் சக மாணவர்களை சேர்த்து அன்னைக்கு டிஓ சிஓ அன்றைய கல்வி அமைச்சர் அரங்கநாயகத்திற்கு கடிதம் எழுதுகிறேன். எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் கிராமப்புற ஏழை எளிய மாணவர் செல்வங்களுக்கு குறித்த நேரத்தில் வந்து பாடம் எடுக்க மறுக்கிறார்கள். தங்கள் தலைமையில் ஒரு இணை இயக்குநரை அனுப்பி ஆய்வு செய்து முறையாக வகுப்புக்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை மாற்றம் செய்து நல்ல ஆசிரியரை கொண்டு இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளியாக வருவதற்கு வழிவகை காணுங்கள் என்று 11 வயதில் இந்த நாட்டுடைய கல்வி அமைப்பிற்கு கடிதம் எழுதினார் வேல்முருகன். 11 வயது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அப்படி ஒரு டீம் வந்தது. ஒரு இணை இயக்குனர் வந்தார், சிஓ வந்தார். ஒரே நாளில் 6 ஆசிரியர்கள் மாற்றப்பட்டு 6 ஆசிரியர்கள் அந்த அரசு உயர்நிலை பள்ளி குழந்தைக்கு நியமிக்கப்பட்டு பிற்காலத்தில் அந்த பள்ளி மாவட்டத்தில் முன்னேற வருவதற்கு வாய்ப்பு உருவாக்கிய சிறுவனாக 11 வயதில் போராடுவதற்கான எங்கு குற்று நடந்தாலும் தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற மனப்பக்குவம் என்பது என் ரத்தத்தொடர்த்த நாணங்களை நினைத்திருந்த காலங்களில் இருந்து உருவாகியது. ஆனா இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கொலைகளும் தருதலைகளும். வேல்முருகன் யார்? வேல்முருகன் யார்? நீங்கள் எல்லாம் சினிமாவில் கட்டிப்பிடித்து ஆட்டம் போட்ட போது அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக கலங்கின்ற தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றியவர் வேல்முருகன் அல்லது அவர்களோடு தோளோடு போகின்றவர் வேல்முருகன். நான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வேண்டுமானால் இந்த கூட்டத்தில் சொல்லுகிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கின்ற உறவுகளும் அல்லது தற்கொலைகளும் தெரிந்து பார்த்து கேட்டுவிட்டு நேரடியாக வாருங்கள். நான் ஒருத்தர் கூப்பிட நேரம் 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். என் தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு சீரியல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, சினிமாத்துறை எவ்வளவு சீரியல் இருக்கிறது, சின்னத்துறை எவ்வளவு சீரியல் இருக்கிறது, டிக்டாக் என்ற பெயரில் எவ்வளவு சீரியல் இருக்கிறது, எவ்வளவு பண்பாட்டு கலாச்சார சீரியல் இருக்கிறது,
இருக்கிறது. தனக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக யூடியூபில் அதிகம் வியூவர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தன் உடலை காட்டுகிற கேவலமான ஈனப்பிரதைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்று பதித்து எழுந்து தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களில் இன்றைக்கு பள்ளி மாணவிகள் 10வது சிறுமிகள் 8வது படிக்கின்ற சிறுமிகள் 6 வயது சிறுமிகள் பெற்றோர்கள் அனைவரும் நாம் கைகளிலே ஸ்மார்ட் போனை வாங்கி தந்திருக்கிறோம் படிப்பதற்கு. கொரோனா காலங்களில் வீட்டில் இருந்து அந்த குழந்தை செல்வங்கள் பாடத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக நாம் தாங்கி கொடுத்த ஸ்மார்ட் போன் அந்த இளைய தலைவருடைய பண்பாட்டு சீரழி கலாச்சார சீரழி நாகரிக சீரழி பெற்றோர்களை தாய் தந்தையை மதிக்காத ஒரு போட்டி மனரீதியாக உளரீதியாக ஏற்படுத்துகிறது. அதை பார்க்கின்ற போது கண்ட கருமாத்திரம் எழுது 8ஆம் வகுப்பெல்லாம் வந்து இருக்கிறது என்று ஏழ்முறைகள் இன்னைக்கு பேசவில்லை. இந்த ஸ்மார்ட் போன் வந்தது என்று பேசுகிறேன். அந்த கூட்டத்தொழில் நடக்கூடிய கல்வி அமைப்பை பார்த்து நேரடியாக பேசியிருக்கிறேன், கேள்வி வைத்திருக்கிறேன். எப்படி அவர் தெரிவிக்கிறீர்கள்? பெற்றோர்களுக்கு தெரியாத தூங்கின்ற போது படிக்க போகலாம் என்ற போதையில் இளைய பிள்ளைகளை பார்த்து சீரழிகிறார்களே. நிறைய யூடியூப் பொதுமக்கள் இன்னும் பார்க்கிறீங்க. பிள்ளைங்க வரைக்கும் பார்க்கலாம். அம்மா போய் சோறு ஊட்டுறாங்க, சோறு உள்ள போல வாய் கீழே வருது. அதனால எலும்புகள் ஏறுது, கடிக்குது, பூரா ஏறுது, கடிக்குது. அவங்க அதை பத்தி சிந்தனையே இல்லை. இந்த ஸ்மார்ட் போன்லயும் மூழ்கி கிடக்கிறான்.